Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்துட்டு பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ரூபாய் 4,347 என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு? ஸோ இதில் வந்துட்டு அசல் எவ்வளோ அப்படின்னா 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 7% வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ வருதுன்னா 4,347 ரூபாய் வந்து வருது. ஆனால் இது வந்து எத்தனை வருஷத்தில் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 years, இங்கே வந்து 2.5 years, 3 years, 4 years. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 30,000ல் நம்ம வந்து 7% வந்து பார்க்கணும். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா நமக்கு வந்து 1% வந்து கிடைக்கும். ஸோ 1% எவ்வளோ அப்படின்னா 300 ரூபாய். நமக்கு தேவை 7%. ஸோ 300 × 7 போட்டோம் அப்படின்னா 30,000க்கு 7% வந்து கிடச்சிரும். ஸோ 7% எவ்வளோ அப்படின்னா 2,100 ரூபாய். அதே 2,100 ரூபாய் தான் வந்து செகண்ட் இயருக்குமே வரும். சரிங்களா? இப்போது இங்கே வர்ற வட்டி வந்துட்டு 4,300 தான் வந்து வருது. சப்போஸ் இப்போது நம்ம வந்து 3 years இங்கே ஆப்ஷனில் இருக்கனால இன்னொரு 2,100 போட்டு கூட்டணும் அப்படின்னா 6,000 சம்திங் போயிடுது. ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 3 yearsம் 4 yearsம் வந்து வராது அப்படின்ட்டு. இப்போது 2 yearsக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த செகண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் இயரில் வந்துச்சு இல்லையா அந்த வட்டி, இதுக்கு 7% வந்து பார்க்கணும். இப்போது 2,100 இதில் வந்து 1% அப்படிங்கிறது 21 ரூபாய். நமக்கு தேவை 7%. ஸோ இது ரெண்டையும் 21 × 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 147. இப்போது எல்லா வேல்யூவையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 4,347 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ 2 வருஷத்தில் நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம், எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி வீதம் கூட்டு வட்டி கணக்கிடும்போது 1,331 ஆகும்? ஸோ இதில் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டில் இருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணி எவ்வளோ வட்டி வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 1,331லேருந்து 1000 ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 331 ரூபாய் வந்து வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1000 ரூபாயில் 10% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதான் வந்து 10%. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 100 rupees போட்டுக்கோங்க. செகண்ட் இயரில் வந்து 2 வேல்யூ வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து அசலோட வேல்யூ, ரெண்டாவது வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துச்சுல வட்டி, இதுக்கு 10% வந்து பார்க்கணும். இப்போது 100ல் 10% பார்த்தோம் அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 100ல் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 10 வந்து கிடைக்குமா? இப்போது இந்த 2 இயரை மட்டும் கூட்டினா நமக்கு 331 வருதான்னு பார்க்கணும். வருதா? இப்போ வந்துட்டு 200, 210 தான் வந்து வருது. ஸோ அப்போனா ஆப்ஷன் பி வந்து வராது. அதனால் தேர்ட் இயர் பார்க்க போகிறோம். தேர்ட் இயரில் வந்துட்டு 3 வேல்யூ வந்து வரும். சரிங்களா? இப்போது இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கப்போ மாறாது. இந்த 100 அப்படியே போட்டுருங்க. ஏன்னா இது வருஷம் வருஷம் அசலுக்கு வர வேண்டிய வட்டி. சரிங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 100 போட்டுக்கோங்க. செகண்ட் வேல்யூ வந்துட்டு இது வந்து 1 ரேஷியோ அப்படின்னா இது வந்து 2 ரேஷியோ. இது 10 ரூபானா இது கீழே வந்து 20 ரூபா போடணும். மேலே 50 ரூபா அப்படின்னா கீழே வந்து 100 ரூபா வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் இயரில் 3 வேல்யூ வந்து வரும்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த 3வது வேல்யூ வந்துட்டு இந்த 10%, இந்த 10க்கு 10%. ஸோ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு வந்து 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 ஆண்டுகள் அப்படின்றது ஆன்சராக வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த 3 years
அதாவது இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூ கண்டுபிடிக்காமலேயே இங்கே 4th இயர் போட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே எவ்வளோ வந்துடும், 400 வந்துடுமா. ஸோ ஆப்ஷன் சியும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஏன்னா 4 வருஷத்துலேயே நமக்கு வந்து 400 ரூபாய் வந்துருன்றப்போ நமக்கு வர வேண்டிய வட்டி வந்து 331 தானே. அதனால் 4th 5th வராது, 3rd இயர் தான் வந்து ஆன்சராக வந்திருக்கும். ஓகே.